பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து இவ்வேளையிலே என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீ நடக்கும்போது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது உன்னோடே சம்பாஷிக்கும். எது என்று பார்த்தோமானால் வேத வசனங்கள். நாம் ஆபத்து நேரிடுகிற காலங்களில் அதற்கு ஒரு வசனம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தைரியம் ஊட்டும்படியாக, பலப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பொக்கிஷமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். வியாதிப்பட்டு பலவீனமடைந்து இருக்கும் நேரங்களில், இதோ உன்னுடைய பலவீனத்தின் மீது என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிக்கும் பொழுது, அந்த சமயத்திலே நாம் அந்த வசனத்தை நம் இருதயத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, ஒரு பெரிய பலத்த பலனும் தைரியமும் நம்மளை மூடிக்கொள்ளும். நாம் படுக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு பயமாய் இருக்கலாம். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவரே, எனக்கு பயப்படும் நேரங்களிலே நீர் எனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இப்பொழுது இந்த இருட்டியின் சூழ்நிலையிலிருந்து, பொல்லாத மனிதர்கள் மத்தியிலிருந்து நீர் என்னை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும் என்று அவரோடு பேசலாம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு உன் பக்கத்திலே இருக்கிறார். உன் வலது பக்கத்திலே நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். உன்னை நான் என்னுடைய கரங்களிலே பிடித்திருக்கிறேன். ஒரு பொழுது நீர் கைவிடப்படுகிறதில்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் அவருடைய பாதையிலே நடந்து அவருடைய வழிகளிலே நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுகோளுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதித்து நம்மளை தைரியமூட்டி நம்முடைய சரீரத்தின் பலவீனத்தை நீக்கி அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மளை தேற்றுகிறார், நம்மை சுகமாக்குகிறார், நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் என்று நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அதை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இப்படி நாம் தனிமையாய் நடக்கும் போதும் கூட, ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடித்து நீர் நடந்து என்னோடு கூட பயணிங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு பலத்த கரத்துக்குள் நீங்க அடங்கியிருக்கிறதை அறியாமல் இருக்கிறியாய் என் மகனே, என்னுடைய கரம் உன்னுடைய கரத்தோடு இருக்கிறது. ஆகையாலே நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, எதை குறித்து நீ கவலைப்படாதே. என்னுடைய கரத்தினாலே நான் உன்னை மூடிக்கொள்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தைரியம் மூட்டுகிற, பலப்படுத்துகிற, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து அவர்களை அவர் சந்தோஷப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், காத்துக்கொள்ளுகிறார். அவருடைய பலத்த கரங்களிலே நாம் அடங்கியிருப்போமா? ஆமாம், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்கும் பொழுது எந்த விதமான காரியத்துக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நாம் விழிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மன தைரியம் நமக்கு வந்துவிடும். உம்முடைய கரத்துக்குள்ளே நான் அடங்கியிருக்கிறேன் ஆண்டவரே என்று விசுவாசித்தாலே போதும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. எந்த காரியத்தை குறித்தும் பயமோ நடுக்கமோ வேதனையோ இனி நான் அடைய போவதில்லை என்று மன தைரியத்தோடு தேவனை நாம்
வணங்கி ஆராதனை செய்து வருவோம். அவரையே நம்பியிருக்கோம். பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வோம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவருடைய பலத்த கரங்களிலே நீர் அடங்கியிருக்க அவரோடு கூட பயணிங்க, அவரோடு கூட நடங்க. அவர் உங்களோடு கூட நடப்பார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.